கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் எனது அன்பின் நல்வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய பகலின் குளிர்ச்சியான நாளின் தியான வசனம் லூக்கா எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, வழிக்கு தடியையாவது பையையாவது அப்பத்தையாவது காசையாவது எடுத்துக்கொண்டு போக வேண்டாம், 2 அங்கிகளை கொண்டு போகவும் வேண்டாம். இயேசு தம்முடைய சீடர்களாகிய 12 பேரையும் மக்களுக்கு ஊழியம் செய்யவும் பிரசங்கிக்கவும் பிணியாளிகளை சுகப்படுத்தவும் அவர்களை உலகத்துக்குள்ளாக அனுப்புகிறார். அவ்வாறு அனுப்புகிற போது வழிக்கு தடியை கொண்டு போக வேண்டாம் என்கிறார். நீங்கள் ஊழியத்திற்கு போகிற போது கைத்தடிகளை கொண்டு போனால் மக்களுக்கு உங்களை பார்க்க ஊழியர்கள் போல் தெரியாது. அடுத்து என்னுடைய பாதுகாவல் இந்த கைத்தடியில் இருக்கிறது என்பதாக உங்களுக்கே தோன்றிவிடும். உங்களுக்கு பாதுகாவலாக நான் இருக்கிறேன் என்பதை நீங்கள் மறந்து விடுவீர்கள் என்ற அர்த்தத்திலேதான் நீங்கள் போகிற வழிக்கு கைத்தடியை கொண்டு போக வேண்டாம் என்று சொன்னார் என்று பார்க்கின்றோம். இரண்டாவதாக, ஊழியத்திற்கு பையை கொண்டு போக வேண்டாம் என்று ஏன் கூறுகிறார் என்று பார்ப்போம். பையை கொண்டு போகிற போது அதற்குள்ளாக பணம் இருக்கும். பணம் இருந்தால் அவ்வப்போது உணவு சாப்பிட்டு மக்களிடம் ஆண்டவரை பற்றி கூறுவதற்கு சோம்பேறியாகி விடுவார்கள். மேலும் அவர்கள் எண்ணங்கள், நம்பிக்கை, கவனம் எல்லாம் கையில் உள்ள பையின் மேல் இருக்கும் என்று அர்த்தம் கொள்ளும் வண்ணமாய் உங்கள் நம்பிக்கை, எண்ணங்கள், சிந்தனை, கவனம் எல்லாம் என் மேல் இருக்க வேண்டும். அப்போதுதான் உணவுக்காக, உங்கள் தேவைகளுக்காக நீங்கள் என்னை நோக்கி ஜெபிப்பீர்கள். நீங்கள் செல்லுகிற இடங்களிலும் மக்களிடம் ஜெபிக்க சொல்லுவீர்கள் என்பதாக சீசர்களிடம் கூறுகிறார். அடுத்ததாக, அப்பத்தை கொண்டு போக வேண்டாம் என்று எதற்காக கூறுகிறார் என்றால், உங்கள் எண்ணங்கள், சிந்தனைகள் அப்பத்தின் மேலேயே இருக்கும். அதை எங்கே வைத்து பத்திரப்படுத்துவது என்ற சிந்தனை வரும். சாப்பாடு கையில் இருந்தால் கடவுளை தேடுவதும் குறையும். ஊழியம் செய்யும் சிந்தனை வராது என்பதற்காக அவர் சீசர்களிடம் அப்பத்தை கொண்டு போக வேண்டாம் என்றார். காசை எடுத்து போக வேண்டாம் என்று எதற்காக கூறுகிறார் என்றால், கவனமெல்லாம் ஆத்துமாக்கள் மேலிராமல் காசின் மேல் இருக்கும். ஆத்தும சிந்தனை வராது என்பதற்காக காசை கொண்டு போக வேண்டாம் என்றார். கையில் ஆடை கொண்டு போகக்கூடாது, அணிந்திருக்கிற ஆடையே போதும் என்று ஏன் கூறுகிறார் என்றால், எனக்கு உரிய எல்லா தேவைகளும் என்னிடம் உள்ளது என்ற எண்ணம் தோன்றும். ஊழியர்களுக்கு ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணுவதுதான் முக்கியம். மற்றபடி உங்கள் தேவைகள், ஆடைகள், உணவு மற்ற எல்லாவற்றையும் நான் மக்கள் மூலமாக சந்திப்பேன். மக்களுக்கும் ஊழியர்களுக்கு நாம் செய்ய வேண்டும் என்கிற எண்ணங்கள் வரும். மக்களும் ஊழியர்களுக்கு கொடுக்க பழகுவார்கள். என்னை நம்பி வந்த உங்களை நான் கைவிட மாட்டேன். நீங்கள் எதை பற்றியும் கவலைப்படாமல் ஊழியத்திற்கு செல்லுங்கள் என்கிறார். இதை கேட்டு கொண்டிருக்கும் எனக்கு அன்பானவர்களே, இன்றைக்கு நாம் உணவு, உடைக்காக கவலைப்படுகிறோமா? இல்லை என்றால் என் தேவைகளை ஆண்டவர் சந்திப்பார் என்று இருக்கிறோமா என்பதை நாம் சிந்தித்து பார்ப்போம். ஜெபம். அன்பின் ஆண்டவரே, இந்த அருமையான நல்ல நாளுக்காக நன்றி செலுத்துகிறேன். இப்போதும் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் தன்னுடைய தேவைகளை எல்லாம் உம்மிடத்திலே கூறவும், அதை பெற்றுக்கொள்ளவும், ஊழியத்தை சரியாக செய்யவும் நீர்தாமே உதவி செய்தரணும். இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே, ஆமென்.